ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான நேம் ஆர்ட் வீடியோ குயிக்கோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எடிட் பண்ணிடலாமா? ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே ஈஸியாக எடிட் பண்ணுறதும் கொஞ்சம் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஓகே. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணினாக்க, உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணினாக்க, இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். அது வந்து டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ணாமல் பார்த்துடலாமா? அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் இங்கே கில் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது கில் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அது இங்கே கில் பண்ண கீழே விவன் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது இங்கே கில் பண்ண கீழே வந்து பண்ண ஃபோன் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது இங்கே கில் பண்ண கீழே வந்து பண்ணாக்க டவுன்லோட் மொபைல் இஷ்யூ ஆகும். இதெல்லாம் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபான் நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும். ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ரெண்டுத்துமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு இருக்கா அது கில் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க அது உங்கள் ஐட் மோஷனில் அது இன்புட் ஆயிரும். ஓகே. ஸோ இன்புட் போயிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்கா உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஃபாண்டு இன்புட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணது மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ இந்த ஃபாண்ட் வந்து பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சிட்டு இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் இல்லைனாக்கா நம்ம அந்த நேம் எடிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து படாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே. சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த டெம்ப்ளேட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். அது வந்து பண்ணிக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீடியோ கொடுத்து அந்த வீடியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி சாங்குக்கு மேலே ஒரு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடிஃபேட்டில் டிசைன் வேர்பருக்கு அது கில் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெலிஸ்ஃபிட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சானிஸ்ட் இதை கில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மெரீரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படி நம்ம வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம் நேம் வந்து இப்போ நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இந்த இடத்துல கீழே ஃபஸ்ட் டெஸ்ட் இருப்பாருங்க. அந்த டெஸ்ட்டை கில் டெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிங்கன்னா அப்படி நேம் வந்து பண்ண கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணாக்க அமௌண்ட் கொடுக்குறேன். ஓகே. ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் வேறு எதுவும் இல்லை. இப்போ மேல் நம்ம வந்து பண்ணாக்க டெக்னிக் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டை கில் பண்ணிவிட்டு எஸ்டில் போயிட்டு நான் மை ஸ்வீட் ஆர்ட்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ண கொடுத்து மெல்னிக்கு டிக்கென்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி டெஸ்ட் இருக்கா அதுக்கு படிச்சில் போயிட்டு இதில் வந்து பண்ணாக்க ஃபார் எவர் யூன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் கொடுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கொடுக்கலாம். அது முடிய சார்ஜ் தான். ஓகே. இப்போ மேல் நம்ம வந்து பண்ணாக்க டிக்கென்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட்டுக்கான ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஒப்பாசிட்டி சில்பேட்டே இருக்கா அது கில் பண்ணுறீங்க. இதில் ஃபேர் நோட்னு ஃபிட்டே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சானிஸ்ன்னு கில் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. அவுட் வந்து பண்ண 0வையும் இந்த இன்னும் வந்து பண்ணக்கு ஒரு 4 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஒரு 4.30 போதும். இப்போ அந்த 3 பட்டனை கில் பண்ணிட்டு காஃபிட் கொடுத்து அடுத்த 2 டெஸ்ட்டுக்குமே ஜஸ்ட் இந்த ஃபிட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுடைய நேமுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கொஞ்சம் உங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க கொஞ்சம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே 1 மினிட் இது கொஞ்சம் அப்பப்போ அப்படி தான். ஓகே. ஸோ உங்களுடைய நேம் வந்து பண்ண கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுனாக்கா அந்த டெஸ்ட்டை கில் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது கில் போயிட்டு செல் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசைன் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துலமோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க அவ்வளோதான். வீடியோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. பட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கில் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாட்டு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஷோ பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எந்த டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.